நீங்கள் இது வரைக்கும் பிரேம் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே தெரியல இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் விசிபிள் ஆகும். ஸோ அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போட் 225 இன்இயர் ஹெட்ஃபோன் இதனோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட் 220 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ கவரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹெட்ஃபோனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கவரால் பேக்கிங் பண்ணிருப்போம். ஸோ இந்த கவரை பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சிசர் மூலிமா நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த கவரை கட் பண்ணிட்டு வெளியில் எடுக்கலாம். கட் பண்ணிட்டு வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் 220 சரி 225 சரி ரெண்டுமே ஒரு சின்ன அப்கிரேட் தான் சொல்ல முடியும். ஸோ இதனோட பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கேஜாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருக்க ஷீல்டை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஷீல்டை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷீல்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹெட்ஃபோன் பாக்ஸ்லேருந்து ஹெட்ஃபோனை வெளியில் எடுக்கலாம். ஓகே, சின்னதாக ஒரு இது கொடுத்துறாங்க. அதை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நாம் வாங்கியிருக்கிறது பிளாக் கலர். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போட் 220ஓட இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சின்னதாக பார்த்தீங்கன்னா அழுக்குப்பட்டுச்சுன்னா தெரிஞ்சுது. ஸோ அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கும் போது கொஞ்சம் இது நல்ல ஃபீலிங் கிடைக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் கேபிளில் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு சிக் போடுறதுலையும் சரி ஒயர் சீக்கிரம் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனோட சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சாலும் அது பார்த்தீங்கன்னா லைஃப் வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போட் பிராண்டிங்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனோட கனெக்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனோட ஒயர் குவாலிட்டி பொறுத்தவரை ஒரு பக்காவான ஒரு ஒயர் குவாலிட்டி, ரொம்ப லென்த்தியாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ், இந்த ஹெட்ஃபோனில் இயர்பட்ஸ் இவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஹெட்ஃபோன்லையுமே இவ்வளோ இயர்பட்ஸ் நான் கொடுத்து இதுவரை நான் வாங்கினதில் பார்த்ததில்ல. இதுவரை நம்ம சேனலில் நிறையவே ஹெட்ஃபோன்ஸான அன்பாக்சிங் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தோட லிங்க்குமே நம்ம கொடுத்துருக்கோம். அது தவிர பார்த்தீங்கன்னா மற்ற ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் பை பண்ணுறதான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நிறையவே கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா போய் நீங்கள் செக் பண்ணி நமக்கு வாங்கிக்கலாம். ரேட் வைஸாக நம்ம லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன்ஸோட இதை வெளியில் வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஹெட்ஃபோனுக்கு வரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் வருது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியுது. நம்ம காதில் வைக்கும் போது அடிக்கடி கலண்டு வரது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்குன்னு சில ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம காதில் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கலண்டு வரது பார்த்தீங்கன்னா கழுவே கலடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் நம்ம மடக்கிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஒயர் குவாலிட்டியில் கொடுத்துறாங்க.